ஒளிபரப்ப உதவுபவர்கள் கிரேட்டா மற்றும் பிள்ளைகள். வி. ஆரோக்கியசாமி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ரோஸ் பிராங்கோ குடும்பத்தினர், நாகர்கோவில். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர், ஆஸ்திரேலியா. மேரி செல்வி சுசிலா இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வேண்டி. டி. வின்சென்ட் மற்றும் குடும்பத்தினர், கூடுவாஞ்சேரி. வசந்தகுமாரி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. பொன் செல்வம் ஆண்டோ குடும்பத்தினர், ஆஸ்திரேலியா. கடந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைத்து குழந்தை நல்ல முறையில் பிறந்ததற்கும் நன்றியாக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 2024 ஆண்டின் இறுதி நாளில் நாம் நிற்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வந்த இன்பங்களை, துன்பங்களை, எதிர்ப்புகளை, ஏமாற்றங்களை, சவால்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். துன்பங்களிலிருந்தும் பல பாடங்களை கற்றுக்கொண்டோம். இன்பங்கள் வழியாக நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி இருக்கிறோம். இத்தகைய இடர்கள், இருள்களுக்கு மத்தியிலே இறைவன் நமக்கு ஒளியாக வந்துதித்தார். அதற்காக நன்றி கூறுவோம். நாம் பெற்ற இந்த வாழ்வுக்காகவும் துணையாக இருந்த நம் குடும்பத்திற்காகவும் ஆதரவாக இருந்த நம் நண்பர்களுக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டதற்காக நன்றி கூறுவோம். இந்த நன்றி திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கிற வேளையிலே, இந்த ஆண்டின் இறுதி நாளிலே நாம் இறைவனிடம் நம்முடைய தவறுகள், பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். உங்கள் பதில்: இயேசுவே எம்மை மன்னியும். இயேசுவே எம்மை மன்னியும். நாங்கள் செய்த பாவங்களுக்காகவும் செய்ய தவறிய நன்மைகளுக்காகவும் இயேசுவே எம்மை மன்னியும். மனச்சோர்வு, விரக்தி, கோபம், எரிச்சல் அடைந்ததற்காக இயேசுவே எம்மை மன்னியும். துன்புறுவோருக்கும் தேவையில் இருப்போருக்கும் உதவிட முன் வராததற்காக இயேசுவே எம்மை மன்னியும். எங்களின் அலட்சியத்திற்காகவும் அக்கறையின்மைக்காகவும் இயேசுவே எம்மை மன்னியும். உமது நிலையான பாதுகாப்பில் வழிகாட்டுதலில் நம்பிக்கை வைக்காததற்காகவும் இயேசுவே எம்மை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமகனின் பிறப்பில் முழுமையான மறைநெறியின் தொடக்கத்தையும் நிறைவையும் நிலைநிறுத்த திருவுளமான உம்மை வேண்டுகின்றோம். மனிதர் அனைவருடைய மீட்பின் முழுமையும் அடங்கியிருக்கிற அவரது உரிமை சொத்தில் நாங்களும் பங்கு கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீங்கள் அனைவரும்
தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 21 வரை. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்களே அல்ல. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்தே இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெள்ளிடை மலை. நீங்கள் தூயவரால் அருள் பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலுமே நான் எழுதியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 1, வசனங்கள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியானவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்குரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில்
இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நாள் நள்ளிரவிலே இடி மின்னலோடு கூடிய புயல் ஒன்று ஒரு வீட்டை சூழ்ந்து கொண்டது. அந்த வீட்டிலே ஒரு தனி அறையிலே ஒரு சிறுவன், அவருடைய மகன் படுத்திருக்கிறான். அவன் இதையெல்லாம் கேட்டு பயந்து விடுவானோ என்று அவனை பார்க்க சென்றார் தந்தை. அங்கு இருளில் படுத்திருக்கிற மகனை காண ஒரு டார்ச் விளக்கை எடுத்துச் செல்கிறார். அவர் கதவை திறந்து டார்ச் விளக்கை அடித்ததும் அந்த சப்தம் கேட்டு எழுந்த மகன் பயத்திலே யார் அது என்று கேட்கிறான். தந்தை உடனே அந்த டார்ச் விளக்கை அவன் மீது அடித்து அவனை இன்னும் பயத்தில் ஆழ்த்தாமல் அந்த டார்ச் ஒளியை தன் மீது திருப்பி, மகனே நான் தான் என்று சொல்கிறார். மகனும் அந்த ஒளியில் தந்தையை கண்டு பயம் தெளிகிறான், மகிழ்கிறான். அன்புக்குரியவர்களே, இருள் சூழ்ந்த உலகில் தன் மீது ஒளியை பாய்ச்சி, இதோ நான் இருக்கிறேன் என்று இறைவன் சொன்னதைத்தான் நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடினோம். இந்த ஒளியிலே நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு 4 வழிகளை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். முதல் வழி, பாவ இருளை அகற்ற வேண்டும். பாவம் எங்கு உண்டோ அங்கு ஒளி இல்லை. ஒளியில் நடப்பது என்றால் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வது. இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளியாக வந்தவர் இயேசு. அவ்வொளியின் வெளிப்பாடான அன்பின் மக்களாக நாம் இருக்க வேண்டும். கலாத்திரை கடித திருமுகத்தில் பவுலடியார் சொல்வது போல, ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாயிருப்போம். இறைவன் இயேசு நம் பாவங்களை மன்னிப்பவர். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறிதான் நமக்காக பிறந்த குழந்தை இயேசு. எனவே பாவ இருளை நாம் அகற்ற வேண்டும். இரண்டாவதாக, கடவுளின் கட்டளைகளை, சிறப்பாக அன்பு கட்டளையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்பு இயேசு தந்த புதிய கட்டளை. தன் ஆடுகளுக்காக உயிரை தருவதுதான் அன்பின் புது அர்த்தம். இயேசுவை போல நாமும் பிறரை, குறிப்பாக பகைவரை அன்பு செய்ய வேண்டும். நமது அன்பு இயேசுவின் அன்பை போல தியாகமுள்ள அன்பாக இருக்க வேண்டும். இருளை விட்டு அகன்று ஒளியில் நடக்க அன்பு மட்டுமே அவசியம் என்பதை உணர்வோம். அன்பிறார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. எனவே அடுத்தவரை நாம் அன்பு செய்வோம். மூன்றாவதாக, உலகப் பற்றுக்களை அகற்ற வேண்டும். அலகையின் செயல்களை தொலைக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். உலகில் தீமைக்கும் பாவத்திற்கும் காரணமானவற்றை நாமும் ஒதுக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உணர்ந்து ஊனியல்பு, அநீத செல்வம், கீழ்த்தரமான ஆசைகளை நாம் விட்டுவிட வேண்டும். இவற்றை அகற்றினால் இறைவன் நம்மோடு இருப்பார். நான்காவதாக, எதிர் கிறிஸ்துக்களை விட்டு தூர விலக வேண்டும். ஆண்டின் இறுதி நாள் நம் இறுதி காலத்தை நம் நினைவிற்கு கொண்டு வருகிறது. இறுதி காலத்தின் போது அக்கிரமமே உருவான மனிதன் அழிவுற வேண்டியவன் வெளிப்பட வேண்டும். அழிவுக்குரியவன் என்ற பெயருடைய இவனை கிறிஸ்துவ பாரம்பரியம் எதிர் கிறிஸ்து என்று அழைக்கிறது. இன்று உலகத்திலே தலைவிரித்தாடும் தீமை, போர், அநீதி, கொடுமை, களவு, கெட்ட நடத்தை, குடிபோதை, காமவெறி
போன்ற ஊனியல்பின் செயல்கள் வழியாக எதிர்கிறிஸ்துக்கள் வெளிப்படுகின்றார்கள். இவர்களை வெற்றி கொண்டு புத்தாண்டில் புது வாழ்வு வாழ முயலுவோம். பழையவற்றை கழிப்போம், புதியவற்றை புகுத்துவோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், இன்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். இன்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான அந்த இப்பலி அல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் முது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகண்டேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று முக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். உயிர் தொடுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் வாழும் காலமெல்லாம் கடவுள் நம் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலகப் பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் கிரேட்டா மற்றும் பிள்ளைகள். வி. ஆரோக்கியசாமி முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ரோஸ் பிராங்கோ குடும்பத்தினர், நாகர்கோவில். குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காகவும் வேண்டி. பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர், ஆஸ்திரேலியா. மேரி செல்வி சுசிலா இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. ஜோ குடும்பத்தினர், சென்னை. அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் மற்றும் வளர்ச்சிக்காகவும் வேண்டி. டி. வின்சென்ட் மற்றும் குடும்பத்தினர், கூடுவாஞ்சேரி. வசந்தகுமாரி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. பொன் செல்வம் ஆண்டோ குடும்பத்தினர், ஆஸ்திரேலியா. கடந்த ஆண்டு முழுவதும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைத்து குழந்தை நல்ல முறையில் பிறந்ததற்கும் நன்றியாக வேண்டி.